இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் பாமகவின் அடுத்த நகர்வுகள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். பாமகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும், தகவல்களை சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராம்தாஸ் இன்றைய தினம் தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அந்த தலைவர் பதவியை தானே எடுத்துக்கொள்வதாக அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸிற்கு கட்சியினுடைய தலைவர் பொறுப்பானது வழங்கப்பட்டது. இந்த பதவியானது ஏற்கனவே தலைவராக இருந்த ஜி.கே. மணி என்பவரிடமிருந்து வாங்கி கொடுக்கப்பட்டது. பொதுக்குழு உறுப்பினருடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தலைவர் பதவியில் அவர் நீடித்து வந்திருந்தார். இதன் காரணமாக பல்வேறு செயல்பாடுகளில் பல்வேறு அவரோட தலைமையில் தேர்தல்களும் சந்திக்கப்பட்டிருக்கின்றன கடந்த காலங்களில். இந்த நிலையில தான் இந்த அறிவிப்பு வெளியிருக்கக்கூடிய சூழ்நிலை. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு, அதாவது அன்புமணி ராமதாஸினுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்கட்டும், கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், மூத்த நிர்வாகிகள் இதில் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறித்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. குறிப்பாக அண்மையில் கூட இதே போன்று ராமதாஸ், அதே போன்று அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே இளைஞரணி பொறுப்பிற்கு முகுந்தன் என்பவர், அதாவது அன்புமணி ராமதாஸுடைய சகோதரியின் மகன், அவரை அறிவித்த போது இதே போன்ற ஒரு பிரச்சனை எழுந்தது. இந்த பிரச்சனை எழுந்து அப்போதே அது பெரிய அளவில் பேசப்பட்டது. எனினும் மூத்த தலைவர்கள் இது குடும்பத்திற்குள் நடக்கக்கூடிய சிறிய அளவிலான பிரச்சனை, அது சரியாக விடும் என்ற அடிப்படையில் தெரிவித்திருந்தனர். அதே போல சில நாட்களிலே அந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் செயல்பட்டு வந்தார். இன்றைய தினம் திடீரென தன்னுடைய நிறுவனர் பதவியிலிருந்து தானே தலைவராக இருப்பேன் என்று அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தொண்டர்கள் மத்தியில், ஒரு சில தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. விழுப்புரத்திலும் இந்த எதிர்ப்புக்கு, இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களும் நடந்தன. ஆனால் இந்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த வட ஆற்காடு மாவட்டங்கள் சொல்லக்கூடிய வட தமிழக பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெரிய ஓட் பேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தல் வாக்காளர் வங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அவருடைய அறிவிப்பு. தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய பணியை இன்று காலை முதல் செய்து வருகிறார். பெரிய அளவில் இது தொடர்பாக ரியாக்ட் செய்ய வேண்டாம், அதாவது இதற்கு பதில் கூற வேண்டாம் என்கிற அடிப்படையில் தான் அவருடைய முடிவு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கின்றன. கட்சியினுடைய மூத்த தலைவர்களிடையும் அதே தான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக மாவட்ட வாரிய, மாநில வாரியான நிர்வாகிகள் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது இது தொடர்பாக பெரிய அளவில் எதுவும் பேசிக்கொள்ள வேண்டாம், அமைதியாக இருங்கள், அதுவாகவே சரியாகிவிடும் என்கிற அடிப்படையிலும் தொடர்ந்து கட்சியினுடைய பல்வேறு கட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். குறிப்பாக வருகிற மே 11ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சித்திரை திருவிழா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநாடு, அந்த மாநாட்டினுடைய குழு தலைவராக அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை, அந்த மாநாட்டு பணிகளை தொடர்ந்து ஈடுபடுமாறும், இது போன்ற பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம், இது தானாகவே சரியாகிவிடும் என்கிற அடிப்படையில் தெரிவித்திருந்தார். இதை விட முக்கியமான ஒன்று, கடந்த பொதுக்குழு கூட்டத்தில் இதே போன்ற ஒரு பிரச்சனை வந்தபொழுது அவரது தந்தையும் நிறுவனருமான ராமதாஸ் அவர்களை சந்தித்துவிட்டு வெளியே வந்து பேசிய பொழுது அன்புமணி ராமதாஸ் கட்சியினுடைய விவகாரங்களில், பொதுக்குழு கூட்டங்களோ இது போன்ற விவகாரங்களில் இது போன்ற மோதல்கள், இது போன்ற கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பான ஒன்று என ஏற்கனவே அறிவித்திருந்தார். எனவே தொண்டர்களை பொறுத்தவரையில் இதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்கிற தகவல்கள் தான் வெளியாகியிருக்கின்றன. தொடர்ந்து இந்த கட்சியினுடைய பணிகளை பார்க்கும்படியும் இந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்களை தான் சரி செய்து கொள்வதாகவும் அன்புமணி ராமதாஸ் மூத்த நிர்வாகிகளிடம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகின்றன. அதே வேளையில் தைலாபுரம் தோட்டத்திற்கு கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இன்றைய தினம் செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. ராமதாஸை சந்தித்து இது தொடர்பாக அவர் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.